நல்லா புரிஞ்சுக்கோங்க. மிகப்பெரிய வெற்றியாளர்கள் எல்லாம் ஜெனரேஷனல் சக்சஸ் தாங்க. நான் தெளிவா ஒத்துக்கிறேங்க. நான் ஒன்னும் சுயம்புலாம் கிடையாதுங்க. என்னுடைய வெற்றி, என்னுடைய குருவழி பரம்பரையும் கருவழி பரம்பரையும், இந்த கருவழி பரம்பரை குருவழி பரம்பரையால நான் பெற்றதுதான் என்னுடைய வெற்றிங்க. நான் பெற்றதுதான் மலர்ந்து என் வாழ்க்கையில வெற்றியா மாறி இருக்குங்க. அதை என்னால ரொம்ப தெளிவா சொல்ல முடியும். ஏன்னா பல நேரத்துல நான் என்னை வியக்கும் போது யோசிச்சு பார்க்கிறேன், எப்படி இவ்வளவு நடந்தது, நடக்கின்றது. ஒரே காரணம் தான் என்னால் சொல்ல முடியுது. கருவழி பரம்பரையாகவும் குருவழி பரம்பரையாகவும் எனக்கு அளிக்கப்பட்ட பயாலாஜிக்கலி இன்ஹெரிட்டட் கிஃப்ட்ஸ், பயாலாஜிக்கலா கொடுக்கப்பட்ட கிஃப்ட்ஸ், அவ்வளவுதான். பயாலாஜிக்கலா கொடுக்கப்பட்ட நன்கொடைகள். இதை ஏன் சொல்றேன்னா, நம்ம எல்லாருக்குமே இந்த மாதிரி நன்கொடைகள் இருக்குங்கயா. அது என்ன நம்ம முன்னோர்கள்ட்ட இருந்து வந்த நன்கொடை நம்மளுக்கு இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதை ரீஆக்டிவேட் பண்ணி, அதை ட்ரிகர் பண்ணி, அதை ரீடிஸ்கவர் பண்ணி, அதை மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. வெற்றி நிச்சயம். இது வேத சத்தியம். சின்ன குழந்தைங்க ஸ்விம் பண்றதெல்லாம் பாருங்க. அந்த பெற்றோர் ஸ்விம்மிங் பண்றவங்களா, அந்த சின்ன குழந்தைங்க அவங்க எடுத்து போய் அவங்க பக்கத்துல இருந்து ஸ்விம்மிங் பூல்ல விட்டாங்கன்னா சின்ன குழந்தைங்க ஸ்விம் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த மூமெண்ட்ஸ் இன்ஸ்டிங்க்டா பண்ண ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி சில பாப்புலேஷன்ல, அப்பா இன்னொன்னு, நிறைய பேர் வந்து இந்த கமெண்ட்ல கம்பு சுத்திட்டு இப்ப பிராமணன் தலையில பிறந்தானா, சத்திரியன் தோல்ல பிறந்தானா, வைஷ்யன் வயிற்றுல பிறந்தானா, சூத்திரன் கால்ல பிறந்தானா, நாங்க என்ன காலா, எங்களுக்கு என்ன கால்னா, எங்களுக்கு என்ன காலை கொடுத்து வச்சிருக்கீங்க, எங்களையும் இப்படி அவமரியாதை பண்ற. அப்பா அப்பா, கால் கம்மின்னு யாருப்பா சொன்னது? சரி, கொஞ்ச நாள் வீக் லெக்கோட வாழ்ந்து பாரு, அப்புறம் தெரியும் காலோட முக்கியத்துவம் என்னன்னு, தொடையோட முக்கியத்துவம் என்னன்னு. வீக் தொடையோட இருந்து பார்த்தா தெரியும். தொடை எந்த விதத்திலையும் குறைஞ்சதும் கிடையாது. தொடையோட ஸ்ட்ரென்த் எந்த விதத்திலையும் குறைஞ்சது கிடையாது. பல நேரத்துல விவேகானந்தரே சொல்றாருங்க ஒரு இடத்துல,